அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாக பயணம். அதாவது பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்து சிறிது நாட்களுக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலத்தை தூக்கி கொண்டு அவர்கள் தொடர் பயணமாக 30 நாட்கள் பயணத்தோடு மக்கமா நகரம் அடைகிறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலை குன்றின் மீது அமர்ந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் மட்டும் புறப்பட இருப்பதை அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட தெரிவிக்கிறாங்க. அப்போ அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் ஒரு கசப்பான உண்மைய. என்னன்னு பாத்தீங்கன்னா, தானும் தன் குழந்தையும் இங்கு தனித்து பட போகிறோம் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கண்ணீரோடு என்ன செய்யறாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிளம்புறாங்க. ஆனா அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றை மட்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்கு கொண்டு எங்களை விட சொன்னது அல்லாஹுவா, அல்லாஹுடைய கட்டளையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே கண்ணீரோடு திரும்பி பார்க்காமலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஆம் இது அல்லாஹுடைய கட்டளை தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, சற்றும் தாமதிக்காமல் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், நீங்கள் இருவர் மட்டும் இங்க தனித்து விடப்படவில்லை, அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாமதிக்காமல் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எங்க கூட இருக்கின்றானா, ஹஸ்பனுல்லாஹி வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்க ரப்பே எங்களுக்கு பாதுகாக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு முழு தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டு தன் அன்பு கணவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.